அடடடடா, என்ன ஒரு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இட்லி பண்ணி தந்த உடனே அப்படியே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க முகத்தில். இந்த உலகத்துலேயே இட்லி செய்கிறது தான் ஈஸி, இட்லி செய்கிறது தான், இட்லி சாப்பிட்றது தான் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கூட்டத்தில் நானும் ஒருத்திங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளை குட்டிகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் இந்த இட்லி செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா. இட்லி செய்கிறதுனா இட்லி செய்கிறத மட்டும் பார்க்காதீங்க. இட்லி செய்கிறதுக்கு நாள் நைட்டே நம்ம யோசித்து அரிசியை போட்டு அதை ஊற வச்சு, காலையில் எழுந்திரிச்சு உளுந்த ஊற வச்சு, அந்த தூக்க முடியாமல் அந்த கிரைண்டரை தூக்கி அதை தூக்கி ஸ்லாப்பில் வச்சு அரைச்சி அதை புளிக்க வச்சு, அதுக்கப்புறம் அது 8 மணி நேரம் கழித்து இட்லி பானையில் ஊற்றி அந்த இட்லி பானையை கழுவுற வேலை ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய பிக் டாஸ்க். அதை கழுவி எவங்க சொன்னான் இட்லி செய்கிறது ஈஸின்னு? இட்லி சாப்பிட்றது மட்டும்தான் ஈஸி. இதை சொன்னதுக்கே மூச்சு வாங்குதே. செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.